லவ்ல பிரச்சனை எந்த ரூபத்துல இருந்து கூட வரலாம். ஆனா நம்ம லவ் பண்ற பொண்ணு நம்மளை விட ஒரு பையன் மேல பாசத்தை காமிச்சா அந்த வலி இருக்கே, அது பசங்களுக்கு மட்டும்தான் புரியும். நீ வாங்கி கொடுத்த வாட்ச் பிரேஸ்லெட் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. நீயே இல்லை ஆனதுக்கு அப்புறம் நீ வாங்கி கொடுத்த பொருளை மட்டும் எனக்கு இருக்கு. இந்த நீயே வச்சுக்கோ. நீ திருந்திருப்பன்னு நினைச்சேன், ஆனா நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லைல்ல. நான் திருந்தவும் வேணாம் மாறவும் வேணாம். ஆனா நீ நல்லா மாறிட்டடி. நல்லா ஏய் நீ நிறுத்து. இதோ கால் பண்ணிட்டால உன் ஆசை காதல பேசி எடுத்து பேசு. ஹலோ டே, நீ அங்கேயே வெயிட் பண்ற, நானே வந்துடுறேன். இவங்கிட்டலாம் பேசி எதுவும் புரிய வைக்க முடியாது. இதுக்கப்புறம் என் லைஃப்லேயே வந்துடாத. நீ என் லைஃப்ல வந்துடாதடி. இப்ப அவ என்ன வேணாம்னு சொல்லிட்டு போனதுக்கும் அவளை நான் வேணாம்னு சொன்னதுக்கும் ஒருத்தன் மட்டும்தான் காரணம். எனக்கு எதிரி 1000 பேர் இருக்கலாம், ஆனா நான் யாரையும் எதிரியா நினைச்சதில்லை, இந்த ஒருத்தவனை தவிர. இவன் பேரு சரவணன், ஆனா அவளுக்கு இவன் தான் என் செல்ல வளர்த்துக்குட்டி. வளர்த்துக்குட்டினா என்னடா? செல்லக்குட்டி கேள்விப்பட்டுக்கிறேன், கண்ணுக்குட்டி கேள்விப்பட்டுக்கிறேன், ஏன் மாமா குட்டி கூட கேள்விப்பட்டுக்கிறேன். ஆனா இந்த வளர்த்துக்குட்டினா என்னன்னு தெரியலடா. சிட்டில போய் பெஸ்டி பெஸ்டியா? பெஸ்ட் ஃப்ரெண்டு கேள்விப்பட்டுக்கிறேன், அது என்ன பெஸ்டி? வண்டி ஒன்று நீட்டான வண்டி ஓட்டும் வேலை ஓட்டுவேன். நம்ம கிட்ட தான் வண்டியே இல்லையே. ஆமாம், வண்டியே சொல்லலடா. டெக்னாலஜி. சி, இவ்வளோ கேவலமா யோசிக்கிற. அப்ப அதானே உண்மை. என்னை நீ அப்படித்தானே பாக்குற. என்னை விட உனக்கு அவன் தானே ரொம்ப முக்கியம். உன் கிராமத்தம்புத்திய காமிச்சிட்டல. ஆமா, ஒரு சிட்டி கலெக்டரு. வா வளர்த்துக்குட்டி, நம்ம போவோம். நீ போ மலரு, ஒரு சின்ன வேலை இதோ முடிச்சுட்டு வந்துடுறேன். இவன் நான் நம்பிக்கிட்டு வரான். என்னயா வேலு இப்படி பண்ணிட்ட? போயா. இருந்தாலும் நீ மலர்கிட்ட அப்பெல்லாம் பேசியே இருக்கக்கூடாதுயா. இது உனக்கே ஓவரா தெரியல. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டான். கரெக்டாக நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. பார்த்து நடந்துக்கோ. வரட்டா? என்னட்டா இருந்தாலும் நீ அந்த மாதிரி கேட்டுக்கூடாது. எல்லாம் உன்னால வந்தது. ஏ டெக்னாலஜி அரை. யோ வேலு, நீ என்ன இங்க? இது என் இமேஜினேஷன். இந்த நாயை என் ஆளுகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். ஏன் கோலா கூட பண்ண ட்ரை பண்ணிட்டேன். என்னது கொலையா? ஆமாப்பா, வேற வழி தெரியல இருக்கு. ஹலோ, வாட்ஸ்அப்பில் உனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருப்பேன். பார்க்க பைத்திய மாதிரி இருப்பான், ஆனால் அவன் தான் நம்ம இனிமே. அவன் இன்னும் 5 நிமிஷத்தில் பாளையத்தை கிராஸ் பண்ணுவான். அதுக்குள்ளே அவனை அடிச்சு தூக்கிடு. ஓகே? சரி நண்பா, பக்காவை தூக்கிறேன் பாரு. ஐ ஆம் வெயிட்டிங். ஹலோ, மிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஃபெயில்டு. ஏண்டா உன்ட்ட லைசன்ஸ் இல்லைன்னு சொன்னனால தாண்டா என் லைஃப்பையே கொடுத்தேன். இப்படி சொதப்பி வச்சிருக்கேடா மெண்டல். ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சு. நூலில் மிஸ் ஆயிடுச்சு, நூலில் மிஸ் ஆயிடுச்சுன்னு வைடா ஃபோனை. சரி, பை த மிஸ்டேக் பிளான் ஏ சொதப்பிடுச்சு. அப்பயே நான் விடலையே, பிளான் பி இருக்கு. இந்த கொரோனா கூட அடிச்சிடலாம் போலடா, ஆனால் இந்த பெஸ்ட்டே எடுக்க முடியலடா. அதுதான் அதுக்குன்னு ஒரு பிளானை போட்டு அதுலேயும் சொதப்பிட்டு. என்ன பண்ணுறது? மாப்பிள்ள, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? அதாவது மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியார் இருக்காரு. அவர் இந்த காதல்ல தைக்கிறது, கோக்கிறது, வெட்டுறது, மாற்றுறது எல்லாமே தெரியுமா அவருக்கு. ஏன் அதுக்கு முன்னாடி டெய்லராக இருந்தாரா? ஏய் தப்பு 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 தப்பு, வாயில வச்சுக்கோ. உன் காதலுக்கு உதவி பண்ண போறதே அவரு தான். இப்போ அவர் எங்க இருப்பாரு? கடைசியா அவரு ஜில் தோட்டத்துக்கு போறதா சொன்னார் மாப்பிள்ள. அது கேட்டு கிஸ் அடிக்கிற மாதிரி வர. நம்ம வேணா அங்க போய் பார்க்கலாமா? இன்னும் எவ்வளோ தூரம் தான்டா? இன்னும் 2 மைல் தான்டா. ஏற்கனவே பல மைல் தாண்டிட்டோம். இன்னும் எவ்வளோ தூரம் தான்டா சொல்லி தொலைடா. இன்னும் 2 மைல் தான்டா. இன்னும் இருக்கா?
லவ்னு வந்தா இதெல்லாம் பார்க்கவே கூடாது. வாடா. சாமியார் கெட்ட முடிச்சுடுவாராடா. ஏய், சாமியை பற்றி உனக்கு எதுன்னு தெரில. அவர் இந்த பில்லி சிவனியா அது இது எல்லாத்துலேயும் பெரிய ஆள். உன் மேட்டர்லாம் ஒன்றுமே இல்லை, சும்மா ஊதி தள்ளிட்டு போயிடுவாரு. சாமி கரெக்டாக சொல்லுவாரா? ஏய், சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். வா. சரி, இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா. சும்மா நங்கு நங்கு நந்து வா. நங்குண்ணா அடா, யாரா இந்த இடம் தானே? இதான். டேய், என்ன என்னடா இவரு ஹார்ட் ஷேப்ல மைய தடிட்டு உட்காந்துட்டு இருக்காரு? ஐ, வயலடி வயலடி, அது அவரோட சிம்பிள். தப்பாக பேசக்கூடாது. தப்பா பேசக்கூடாதா? கரெக்டா இருக்குமா? சாமியார் சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஓவர் பில்டப் தரானே சாமி. ஏய், வெயிட் 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 அவர். ஓகே ஓகே, கம்முன்னு வர். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாமி, ஃப்ரெண்டோட லவ்வில் ஒருத்தன் பிரச்சனையாக இருக்கான். அவனை ஏதாச்சும் பண்ணணும். யார் அவன்? அது என் லவரோட பெஸ்ட் சாமி. வண்டி ஓனர் நீதான், ஆனா ஓட்டுறதெல்லாம் அவன் தானே. என்னடா சாமிக்கு தெரிஞ்சிருக்கு? நான் அப்பயே சொன்னேன்ல, சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ நான் அவனை என்ன பண்ணணும்? அவனை முடிச்சிடணும் சாமி. ரொம்ப தொல்லைப்படுறா சாமி அவன். இந்த மை வாங்கிக்கோ. இந்த மை அவன் உடம்புல தடவணும். அப்படி தடவுன 2வது நாளே உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும். ஆனா அந்த மையை ஹார்ட் ஷேப்ல தடவணும். எப்படிடா கரெக்டா இருக்குமா? சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஆனா ஹார்ட் ஷேப்ல வைக்க சொல்றாருடா. டேய், சொன்னதை செய்யடா. அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். மைக்கு ஃபீஸு 500 ரூபா கொடுத்துட்டு வந்த வழி பார்க்காம அப்படியே போயிடுங்க. 500 ரூபாவா? ஏண்டா 5 ரூபா மைக்கு 500 ரூபாடா? என்னடா இது பித்தலாட்டமா இருக்கு? உணவு தானே, சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும். கொடு. சாமி சொன்னா கரெக்டா இருக்கும். அழுவாதரா, லவ்வுடா. ஹலோ, சொல்லுடா. என்ன பண்ற மலர்? சும்மா தாண்டா இருக்கேன். நீ என்ன பண்ற? இங்க நான் கரண்ட் கொட்டாயில தான் இருக்கேன். நீ வேணா வரியா? சரிடா, வரேன். பேசுவோம். டேய் டேய், என்னடா அறிவு கேட்டவனே, அவங்கள என்ன கூப்பிட்ற? நமக்கு முக்கியம் அவன் தானே. அவ வந்தா அவனும் கூட வருவான் பாரு. வருவான்டா. மாப்பிள்ள, உங்க ஆளும் வந்துட்டாங்க பாரு. பின்னாடி அவனும் வந்திருப்பானே. ஆமாண்டா, எப்பட்றா? உனக்கு இதெல்லாம் புதுசு, ஆனா எனக்கு இதெல்லாம் பழசு. ஓ சரி, நான் அப்படியே ஆளு கூட்டிட்டு நான் தனியா போறேன். நீ என்ன பண்ணு, அவனை கூட்டு வச்சு நீ தான் மையா வைக்கிற, ஓகேவா? அதுவும் ஹார்ட் ஷேப்ல வைக்கிற, ஓகேவா? வச்சிருமாப்ல, உன் கையில தான் இருக்கு. ஜெயிக்கணுமாடா நம்ம. மலரே, நம்ம அப்படி போவோம். அங்க ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். ஐயோ வரானே, மைய பிரேக். தனியாக வந்துட்டு இருக்க? எங்க அவன் பங்காளி வேலை? அவன் இப்படிக்கா எங்கேயோ போயிருக்கான், வந்துடுவான். நீ உட்காரியா? என்ன இப்பெல்லாம் தேவையில்லாம மலர் பின்னாடி சுற்றி உரண்டு எடுத்துட்டு இருக்கிறானா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மா நீ ஏன் ஏதாவது நினச்சிருப்பையா? அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காது. தப்சாண்டா. என்ன? ஒன்றும் இல்லை. சொல்லுவே அவன்கிட்ட, தேவையில்லாத வெள்ளம் பார்க்க வேணாம். சரி நான் சொல்கிறேன். இது என்ன ஆக்சுவலு? தேவையில்லாம தலையெல்லாம் கை வைக்காதையா. ஏன்? இது மலருக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் ஸ்டைல். ஆனால் சொட்ட தலையா, இதெல்லாம் ஒரு ஆக்சுவலாடா. யோ, எங்கே தான் போயிருக்கான் அவன்? அவன் இங்கே தான் எங்கேயோ. வாட்ஸ்அப்ல அவனுக்கு ஒரு ஸ்டோரி வச்சு பாத்தியா? ஏய் வளர்த்துக்குட்டி, நான் யா வேலை. வணக்கம் மலர், கொஞ்சம் வாங்க. எல்லாம் ஓகேவா? முடியல மாப்பிள்ள. ஒன்று உங்கள் அம்மா அங்கே தேட்டு இருக்கு, இன்னொன்னா இங்கே வாய வேலை. என்ன வளர்த்துக்கிட்டே ரொம்ப வளர்ந்துருக்கு போல. நான் ஏன் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன இப்பெல்லாம் பார்க்க முடியல ஒன்று. சரியா ஒரு சின்ன வேலை, நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? ஓகேவா? சரி வரேன்டா. இந்த நேரத்துக்கு வெளில எல்லாம் தனியாக வந்துட்டு இருக்காது, புரியுதா? மன்னிச்சிரு மாப்பிள்ள, முடியாம போச்சுடா. வீடு மாப்பிள்ள, பார்த்துக்கலாம். என்னடா இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? நீ இப்படி பண்ணுவோன்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள. அதனால தான் பிளான் பி பண்ணிட்டேன். பிளான் பியா?
லெவல் மாப்பிள்ள நீ. நீ எதுக்கு இவன் ஊர்லாம் இங்கே வந்துட்டு இருக்க? யார் என்ன நினைச்சா எனக்கு என்னடா? ஏய் அதுக்குல்ல வேலு நான் கட்டிக்க போறவன். யார் என்ன நினைச்சா எனக்கு என்னடா? நீ எதுவும் நினைச்சுக்காத வளர்த்து குட்டி. கஷ்டப்பட்டு மை வச்சுருக்கோம், எல்லாம் கரெக்டாக நடந்துரும்ல. சாமி சொன்னா கரெக்டா இருக்கும். இந்நேரத்துக்கு அவனுக்கு மை வச்சதுக்கு அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருக்கு பாரு. டேய் உன் தங்கச்சி வரா பாரு. ஏ லூசு, அம்மா இந்த போய் எடுத்துட்டு போய் ஆச்சி வீட்டில் கொடுத்துட சொன்னிச்சு, போய் கொடுத்துருவாப்ப. என்னெல்லாம் கொடுக்க முடியாதுப்பே. ஏய் வெட்டியா தானே திண்டு உட்காந்துக்கிற, எடுத்துன்னு போய் கொடுத்துருவா போ லூசு. இருக்கிற பிரச்சனை இப்போ வேற. பங்க சில்காரி பாளைய பசங்க நம்ம மேலே கை வச்சிட்டாங்க பங்க. நீ வந்து என்னன்னு கேளு பங்க. நாங்களே 1008 பிரச்சனையில் இருக்கிறோம். காலை வச்சிட்டாங்க, கையை வச்சிட்டாங்க, கிளம்பிடா. என்ன பங்கு என் மேலே கை வச்சிருக்காங்க பங்கு. இப்போ நீ போறியா இல்லை நான் உன் மேலே காலை வைக்கவா? இட்ஸ் ஓகே ஃபைன். டேய் அவனை என்ன போக சொல்லிட்ட? அப்புறம் கூட்டு வச்சு பூஜை பண்ண சொல்கிறேன். டேய் அவன் சிலுக்காரி பாலத்து பிரச்சனைன்னு சொல்கிறான்டா. அதுக்கு என்ன இப்போ? டேய் அது சரவணனோட ஊர், அதாவது உன் ஆளோட வளர்த்துக்குடி ஊர். அவனுக்கு நம்ம மை வச்சிருக்கோம். இப்போ அங்கே போனோன்னா என்ன நடக்குதுன்னு லைவாக பார்க்கலாம். அதான் பூ இருக்கேடா. பூ முக்கியமா அவன் முக்கியமா? அவன் தானே முக்கியம். புற அவனை. ஜவக்குமார் ஃபோன் அடிக்க வேண்டியதான். ஹலோ மாப்பிள்ள, பக்கத்து ஏரியா பையன் நம்ம மேலே ஒருத்தன் கை வச்சிட்டான் மாப்பிள்ள. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள ஒன்னா வச்சிட்டாங்க. வா மாப்பிள்ள போய் கேட்போம். வேணாம் நான் பக்கத்து ஏரியா பையனை கூப்பிட்டேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. என்ன பங்க? ஏய் நீ போய் வண்டி ஏறா ஃபர்ஸ்ட். நீ போய் எடு, நான் பாத்துறேன். நீ போ. ஓகே 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 வா மாப்பிள்ள நம்ம போறோம் முடிக்கிறோம். ஓகே இது நீ வா மாப்பிள்ள. ஆம்பளை 5 நிமிஷம் வரடா. 5 நிமிஷம் வண்டி 5 நிமிஷம் வர. மாப்பிள்ள சொல்ற இடத்துக்கு போடா. மாப்பிள்ள நான் வீடு கட்டி பார்த்தது இல்லையே, இன்னைக்கு பார்க்க போற பாரு. காமெடிலாம் அப்புறமா பண்ணலாம்டா. நீ போடா. அவன் நான் நிறுத்து. எனக்கு தனியா இருடா போடா. என்ன தனியாவா? போடா. கும்பல போனா பயந்துருவாடா. ஃபர்ஸ்ட் நீ ஓ போ. அப்படி சொல்றியா? இந்த வரனா மொட்டை நீ தெரிக்க விடுறாரு. சரி அவன்கிட்ட சொல்லி வை. ஏய் ஏண்டா சொட்டை தெரியக்கூடாதுன்னு மொட்டையை போட்டு சுத்துறாள் நீ என் மேலே கையை வைக்கிறியா? எவ்வளோ தைரியம்டா உனக்கு, எவ்வளோ தைரியம்? ஏய் என்ன பார்க்குற, என்னடா பார்க்குற? அவ்வளோதான் உனக்கு. ஓ 3 பேரா? நாங்களும் 3 பேரு தான். பார்க்குறியா? ஏய் மாப்பிள்ள இது என்ன சட்டை நல்லா இருக்கு. எங்க வாங்குன? இப்பதான் மாப்பிள்ள பக்கத்து வீட்டு கோட்ல இருந்து வந்தேன். ஏய் பங்க என்னடா பங்கு அண்ணா என்ன பேசுறீங்க? எப்படி கிடைக்குது? இது ஒரு பிச்சைக்கார வச்சிருந்த மாப்பிள்ள புடிங்க வந்து போட்டு. ஆமா ஏய் அண்ணா 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 என்ன அண்ணா சட்டை கிச்சிரா அண்ணா அண்ணா மாப்பிள்ள அண்ணா கையில ஓவர் அடிக்கிறான் அண்ணா. ஐயோ ஐயோ வாடா நம்ம ஆளை வச்சு விட்டாயா? ஏய் நம்ம நீங்க அண்ணனை கூட்டிட்டு போங்க. நீங்க போங்க. ஒரு சவுண்ட் போட்டு வந்துருப்பல. ஏண்டா கூட பக்கத்துல இருந்து ஆயா வந்துருச்சு. கோடு கால பங்கு ஆனா என்னதான் இருந்தாலும் அண்ணனை நீ அப்படி பேசிட கூடாது மாப்பிள்ள. என்னயா வேலு, எங்கள் ஊரில் வந்து ஊரும் போய்த்துட்டு இருக்க? அப்புறம் என்ன மாஸ்லேடா போய் இழுப்பாங்க. இப்படியே தரதுலையே உருப்படாமல் சுற்றிட்டே இரு. என்ன பண்ணுறது, ஒன்று தான் மலர் நம்பரா, எங்கேயோ உருப்படாமல் போ. ஆமா இவரு உருப்பட்டு மதுக்கடிப்பட்டு கலெக்டரா இருக்காரு. போவியா? ஏண்டா மை வச்சோடனே எல்லாம் நடந்துடும். ஒண்ணுமே இல்லை, கல்லு மாதிரி நடந்து போறான். என்னடா கோபப்பட்டானே. இங்க பாரு, சாமி சொன்னா கரெக்டா இருக்கும். அவர் என்ன சொன்னாரு? மை வச்ச ஒரு நாள் வேலைக்கு ஆகும் சொன்னாரா இல்லையா? இன்னும் 8 மணி நேரம் இருக்கு, ஏதாவது நடக்கும். 8 மணி நேரம் இருடியே வந்துடுறேன். வண்டிடுறான். ஏ லூசு, ஆச்சிட பூ கொடுக்க சொல்லி கொடுத்தனே, போய் கொடுத்தியா? ஐயோ அதை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. ஒரு வேலையும் ஒரு படியா செய்யாத. உன்ட்ட சொன்னதுக்கு நானே செஞ்சிருக்கலாம். எதுக்கு தான் தண்டத்துக்குன்னு இருக்குதுன்னு தெரியல. அம்மா தண்ணி எடுத்துட்டோம்மா. அம்மா பொறுக்க போற நாய்க்கு சகுனம் ஒரு கேடு. வர வர நம்ம மேல மறுவாதம் இல்லாம போச்சு. இருங்கடி பாத்துக்கிறேன். ஹை மலரே. ஹலோ செல்லு மலரே. ஹலோ வேலு, வளர்த்து குட்டிக்கு என்னாச்சு? அழுகாம பேசுறீ? வளர்த்து குட்டிக்கு அடிபட்டு தலைவ க்ளோஸா? என்ன? இல்ல அது வேற. நீ கொஞ்சம் வந்துட்டேன்.
இதோ வந்துரு மாப்பிள்ள நம்ம மை போட்டோம்ல அது பழிச்சிருச்சு மாப்பிள்ள. மாப்பிள்ள சாப்பிட மாட்டேன், சாப்பிட்டு போயிடலாம். நீ வா மாப்பிள்ள, நான் உனக்கு பிரியாணியே வாங்கிட்டு வந்துடுறேன். இன்ஸ்டாகிராம்ல உனக்கு ஒரு ரீல்ஸ் என்ன குரல்? இதை பாத்தியா? எனக்கு அது பார்க்கும்போது நம்மள பாக்குற மாதிரியே இருந்துச்சு. ஏய் என்னடா யார்கிட்ட பேசுற? என் பெஸ்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். இல்ல அவனுங்களால வந்தது. நல்ல முறையில் இருக்க, நான் போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். நீ சொல்லு முத்து, அவன் வேலை வெட்டி இல்லாத பையன் ஏதாவது எனக்கு கேட்டுட்டே இருக்கான். நீதான் மாப்பிள்ள, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்டா ஆளு க்ளோஸ் ஆயிருப்பான்னு சொன்ன, வெறும் கால் மட்டும் தான் அடிபட்டு இருக்கு. 500 ரூபாய் பே பண்ணிருங்க. சரி ஓகே டாக்டர். ஓகே, டேக் கேர். உன்னை நம்ம எக்ஸ்கியூஸ் மீ. இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னாச்சு? பாய் பையம்மா பெருமையா பேச கேட்டுக்குங்க. பெலாமரத்துலேயே பெலாமரம் புள்ளிங்க தான் பெலாமரமுக்கு ஒரு நிமிஷம் வெளியே வைங்க. அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாங்க? ஏஞ்சி நடக்கிறதுக்கு 4 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க டாக்டர். ரொம்ப 4 கஷ்டமா நாள் இருக்கு ஆகுமா? தெரியுமா? என்ன பண்றது, கஷ்டமா தான் இருக்கு. சரி ஃபீல் பண்ணாத. சரி இன்னைக்கு சாயங்காலம் கோயில்கிட்ட வரியா, பேசுவோம். அப்ப வளர்த்து குட்டி அதான் அவங்க ஆயா இருக்காங்களே, அப்புறம் என்ன. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ தெரியுமா? கடவுள் அவனை மட்டும் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாங்களோ? உனக்கு ரொம்ப வலிக்கும் இல்லை? ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. நான் இவ்வளோ பேசுறேன், நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற. வேலு உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அது சின்ன காயம் தானே. இது அது உனக்கு சின்ன காயமா? சரி உனக்கு அது பெரிய காயமே வச்சுக்க, சரியா? அவங்க ஆயா இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. நீ சாயங்காலம் கோயில்கிட்ட வந்துரு, சரியா? சரி நான் வரேன். உனக்கு என்ன பெரிய ஆசை என்ன இருக்கா? எனக்கு ஆசைனா ஒரு சின்ன வீடு, அதில் நீயும் நானும், அப்புறம் ஒரு குட்டி நாய்க்குட்டி, அப்புறம் நம்ம ஊர், இதில் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக வாழும். அதான் என் ஆசை. உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கா? எனக்கு பெருசாக எந்த ஆசையும் இல்லை. ஆனால் நீ என்ன ஒரு வாட்டி மாமான்னு கூப்பிடுறியா? சி மாமாவா? மாமானா இங்கிலீஷ்ல அங்கிள்னு அர்த்தம். உன் டேஸ்ட் என்ன இவ்வளோ கேவலமா இருக்கு? அதுக்கு என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வாட்டி எனக்காக என்னை மாமான்னு கூப்பிடுறியா? நீ என்னதான் சொன்னாலும் அதுக்கு இங்கிலீஷ்ல அங்கிள் தான் அர்த்தம். ஏன் அங்கே நிக்கிற? ஓய் மாமா, வா மாமா போலாம். நெஞ்சு குழி தவிக்குதே, கண்ணாம்பூச்சி ஆடுற, இத்து போகிற, ஒன்னால தினம் நோக்குற, கதை பேசும் விழி ரெண்டும் தூக்கத்தை மறந்து வாடுதே, கடிவாளம் இல்லாம நெஞ்சமும் என் நெஞ்சு. ஓய் எனக்கு மருதாணி பிடிச்சி தெரியா? ஐயே அதெல்லாம் என்ன பிடிச்சி கொடு மாமா. புதுவானம் கொட்டாதா, மனசோரம் முட்டாதா, ஆத்தி மனச பறிச்சு மடியில மூடி போடுற, சேர்த்து இழுத்து அணைச்சு உசுரையும் தொடவா, நேத்து கனவு முழுக்க உறக்கத்தை கலவாடுற, கண்ணுல ஒரு மின்னலா விழுந்த. ஓய் மாமா என்ன பண்ற? சொல்லு. கால் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிற. வேலையா இருந்தேன்டி. ஓ என்னை விட வேலை உனக்கு முக்கியமா? கொஞ்சம் கீழே எட்டி பாரு. வந்துட்டியா? கீழே வா. என்ன அதிசயம் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க?
நீ கேட்ட மருதாணி. எனக்கா? நைட்டு எங்கள் ஆயா வீட்டுக்கு வந்துரு. சீக்கிரம் ரெடி, யாருன்னா வந்துட போகிறாங்க. கை காட்டு. எனக்கா? ஆமாம், உனக்கு தான். எனக்கா கேட்ட இந்த மருதாணி? காட்டு. எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, நம்ம கட்டிக்க போறவன் கையில நம்மளே மருதாணி அரைச்சி வச்சா அது காலையில எந்த அளவு சவுக்குதோ அவ்வளோ நீ என் மேல பாசம் வச்சிருக்கியான். பாப்போம் எந்த அளவு சவுக்குதுன்னு. இது வேறையா? ஆமா. வை வை. ஆத்தி மனச பறிச்சு மடியில மூடி போடுற சேர்த்து இழுத்து